அண்மையில் சென்னையில் ஏற்பட்ட கனமழை பாதிப்பை பற்றி நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் களத்தில் இரவு பகல் பாராமல் பணியாற்றியவர்கள் மாநகராட்சி பணியாளர்கள். வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டதில் நம்முடைய மாநகராட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. சென்ற 2015ஆம் ஆண்டு சென்னையில் இதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்தது. அப்போ சென்னை கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 12 நாள் முடங்கி போனது. ஆனால் இந்த முறை பெய்த மழையிலிருந்து 2 நாட்களில் நம்ம மீண்டு வந்தோம்னா அதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள், மக்கள் பிரதிநிதிகள், குறிப்பாக மாநகராட்சி பணியாளர்கள், அரசு அதிகாரிகள், உங்களுடைய பங்கு மிகப்பெரிய முக்கியம். மேயர் தொடங்கி பொறியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் வரை அனைவருமே களத்தில் இறங்கி பணியாற்றினால்தான் சென்னை நகரை நம்மளால் மீட்க முடிந்தது. அதை நாமும் மறக்க மாட்டோம், சென்னை மக்களும் மறக்க மாட்டாங்க. ஏனென்றால் மழை வெள்ள நேரத்தில் பலர் எவ்வளவோ விமர்சித்தாலும் எதிர்மறை கருத்துக்களை பேசினாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அனைத்து பகுதிகளையும் மக்கள் பணியே முக்கியம்னு அனைத்து பகுதியிலும் சரி செய்த பெருமை நம்முடைய சென்னை மாநகராட்சிக்கு உண்டு. சென்னையை மீட்ட கையோடு சிறிதும் ஓய்வு எடுக்காமல் சாலை பணிகளோ, கழிவுநீர் அடைப்போ, குடிநீர் இணைப்போ, தூய்மை பணியோ என தங்களது பணியை எந்த எதிர்பார்ப்புமின்றி மீண்டும் செய்ய தொடங்கிய நம்முடைய மாநகராட்சி பணியாளர்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பத்தாது. அப்படி மக்களுடன் களத்தில் நின்று அவர்களுக்கு தேவையான மாநகராட்சி பணியாளர்கள் தீர்த்து வைத்து வருகின்றீர்கள். சென்னையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் உங்களுடைய பெயர் எழுதப்படும். உங்களது பணி சிறக்க நம்முடைய அரசு என்றைக்குமே உங்களுக்கு துணை நிற்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த மாண்புமிகு அமைச்சரான நேர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.